கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 5:8 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்போ அந்த அன்பை நமக்கு காண்பிச்சாரா? நாமெல்லாம் பாவிகளாக இருக்கும் போது. அதுதான் அதுக்கு பேர் என்னது? கிருபை. ஆனா சாத்தான் என்ன பண்றானா, இந்த கிருபைய நம்முடைய செயல்கள் மேல நம்பிக்கை வைத்து என்ன செய்ய சொல்றான்? பெற வைக்கிறான். தேவனுடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய வல்லமையையும் நீ என்ன செய்து சம்பாதிக்க வேண்டும்? நம்முடைய பலத்துல அங்க நிற்க வைக்கிறான். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, நீங்க உங்க செயல்கள்ல நீங்க நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால், செயல்கள் தவறு இல்லை. நம்ம நம்பிக்கை எதுல இருக்குது? செயல்கள்ல இருக்குது. அதுதான் தவறு. உங்க நம்பிக்கை செயல்கள்ல வச்சீங்கன்னு சொன்னா நீங்க எதுல இருந்து விழுந்து போறீங்களா? கிருபையிலிருந்து நாம விழுந்து போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பலன்கள்ல இருந்து என்ன செய்கிறோம்? விழுந்து போகிறோம். அதனாலதான் அவர் ரட்சிப்புல நமக்கு இவ்வளோ பெரிய விடுதலையை கொடுத்தும், ரட்சிப்பு ஒரு சின்ன விஷயமே கிடையாது. உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை அதில் இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களின் வாழ்வை மாற்றக்கூடிய வல்லமை அதில் இருக்கு. ஏன்னா அது தெய்வ வல்லமை. இந்த தெய்வ வல்லமை வெளிப்படும் போது அது உங்க வாழ்வையும் மாற்றும், உங்களை சுத்தி இருக்கிற வாழ்வை என்ன செய்யும்? மாற்றும். இது எப்படி கிடைச்சிருக்குன்னா இலவசமாக கிடைத்திருக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் என்ன செய்தால் இந்த தயவை நான் பெற முடியும்? என்ன செய்தால் எனக்கு இந்த வல்லமை வெளிப்படும்? என்ன செய்தால் தேவனுடைய இரக்கத்தை நான் பெற முடியும்? அது நம்ம சம்பாதித்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடி கொண்டிருக்கிறோம். இதுதான் அங்க ரோமர்களோட காலத்திலையும் பிரச்சனையா இருந்தது. யூதர்கள் அங்க நியாய பிரமாணத்தை கடைபிடித்தவர்கள், அவங்களுக்கு ஏராளமான சட்ட திட்டங்கள் உண்டு. அந்த ரோமர்கள் புறஜாதிகள் அங்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பவுல் அங்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்கிறார். ரட்சிப்பை அவங்க என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. யூதர்களிலும் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்க புறஜாதிகள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரட்சிப்பை நீங்க பெறணும்னு சொன்னா நீங்க இந்த பழக்கத்தெல்லாம் என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு ரட்சிப்பு. அதுக்குதான் இங்க பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ரோமர் 1:18-19. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது அவருடைய பரிசு. அது உங்க செயல்கள்ல இல்ல, அது கிறிஸ்துவின் செயல்களின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத பவுல் சொல்றதுனால யூதர்களுக்கு யார் மேல வருத்தம்? பவுல் மேல வருத்தம். அப்ப நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சட்டங்களை கடைபிடிக்கிறோமே, இவ்வளோ சட்ட திட்டங்கள் பின்னாடி நம்ம போய் கொண்டு இருக்கிறோமே, அப்ப நாம செய்யறதெல்லாம் தவறா? இலவசமாக தேவன் கொடுக்கிறார் என்றால் நம்ம கையில ஏன் சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு? அங்க பவுல் மேல அவங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது. அது அவங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. ஒருவர் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு தான் பாவி என்பதை உணர்த்த வேண்டும். தேவனுடைய கோபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய கோபம் என்னன்னு தெரிந்தால்தான் ஒருவர் பயந்து அந்த பாவத்தை விட்டு விலகுவார். இது நிறைய பேரோட நம்பிக்கை. அந்த காலத்துல யூதர்களோட நம்பிக்கையும் அதுதான். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, ரோமர் 2:4, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை உன்னை மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக உன்னை என்ன செய்கிறது? அது அழைக்கிறது.
நம்மை மனம் திரும்புகிறதற்கு ஏதுவா எது அழைக்குதா? அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும். பவுல் அதை தான் பிரசங்கித்திருக்கிறார். இதை சொல்றதுனால யூதர்களால் அதை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி? தேவனுடைய கோபத்தை நாம் சொன்னாதானே அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவார்கள். அதற்கு தான் பவுல் பதில் சொல்றாரு. ரோமர் 1 அதிகாரம் 18-19. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்ல, பவுல் என்ன சொல்றாருன்னா, அநியாயத்துக்கு அவபக்திக்கு எதிராக தேவனுடைய கோபம் உண்டு. அது பொய்யின் அர்த்தம் கிடையாது. ஆனா இத ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணணும்னு இல்லை, அது ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஒரு மனசாட்சியை அவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. அந்த ஜிபிஎஸ் இருந்ததுன்னா அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அது போல நமக்குள்ள ஒரு ஜிபிஎஸ் அவர் கொடுத்திருக்கிறார், மனசாட்சி. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் எந்த இடத்துல தவறுகிறேன், எந்த இடத்துல நான் பாவியாக இருக்கிறேன், எந்த இடத்துல நான் தேவனுடைய வழியை விட்டு நான் விலகி நிற்கிறேன், எவ்வளவு நான் ஒரு அநியாயமான ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். மற்றவர்களை காட்டிலும் அது அவரவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். 18-19. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுதான் பவுல் சொல்றாரு. நீங்க ஒருத்தங்களை பாவின்னு சொல்லி நீங்க உணர்த்தி, ஒருத்தங்களை நீங்க குற்றம் சாட்டி, ஒருத்தங்களுக்கு நீங்க குற்ற மனப்பான்மை கொடுத்து, தேவ கோபத்தை சொல்லி நீங்க பயமுறுத்தி அவங்க பாவத்தை விட்டு நீங்க திரும்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பாவிதாங்கிறது அவரவருக்கு என்ன செய்யும்? தெரியும். எல்லாருமே பாவம் செய்து, ரோமர் 3 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இதுதான் நிலைமை. இது அவர் யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூதர்கள்ல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர் சொல்றாரு. எல்லாரும் என்ன செய்யறாங்களா? பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஏன்னா நம்முடைய செயல்கள்னால இல்ல, நம்ம பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறோம்? பாவ இயல்போடு. எப்படி ஒரு புலிக்குட்டியை போடுமோ அது போல ஆதாமுடைய பாவ இயல்பின் மூலம் அதே இயல்புல தான் மனுக்குலம் மொத்தமும் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. ஒரு மீட்பர் தேவை, ஒரு ரட்சகர் தேவை. நம்மள பாவம் செய்யறதுனால பாவிகள் இல்ல, பிறக்கிறதே எப்படிதான் பிறந்திருக்கிறோம்? பாவ இயல்பு. இந்த இயல்பை நான் என்ன செயலை செஞ்சு நான் மாற்ற முடியும்? அதை தேவன் தான் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அதுக்காக தான் அவர் மனுஷனா இறங்கிங்க என்ன செய்கிறார்? வருகிறார். உலகத்துல பாவம் இருக்கு, உலகத்துல மரணம் இருக்கு, உலகத்துல நோய் இருக்கு, உலகத்துல சாபம் இருக்கு, உலகத்துல சாத்தான் இருக்கிறான், நரகம் ஒண்ணு இருக்கு. அது உண்மைதான். உலகத்துல இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு? அதுக்கு தேவன் கொடுத்த தீர்வு தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரச்சனையில நம்ம பிரச்சனையே பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தால் நம்மளால அதுல வெளியில வர முடியுமா? அதுக்கு என்ன தீர்வு என்று யோசிச்சு அந்த வழியில போகணும்னு சொன்னா நம்மளால வெளியில வர முடியுமா? தீர்வை யோசிச்சாதான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. நீங்க பாவி ஒருத்தங்களை சொல்லி அவங்களுக்கு குற்ற மனப்பான்மையை கொடுத்து தேவ கோபத்தை சொல்லி பயமுறுத்தி அவங்கள நீங்க பாவத்திலிருந்து திருப்பணும்னு சொல்லி முடியாது. அவங்களுக்கு ஏற்கனவே பாவின்னு என்ன செய்யும்? தெரியும். இந்த பாவத்துக்கு, இந்த விளைவுகளுக்கு, இந்த மரித்த நிலைமைக்கு அங்கு ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க.
அவர் ஒரு சிலரோட பாவத்தை மட்டும் இல்ல, சர்வலோகத்தின் பாவத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா? சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல அவரோட வாழ்வு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கு செல்லுகிறதோ அங்கு அந்த மக்கள் அந்த விடுதலை என்ன செஞ்சிருவாங்க? பெற்றுக்கொள்ளுவாங்க. இந்த தேவ தயவு தான் ஒரு மனிதருடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாற்றும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.